ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்க நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அம்மாவோட பர்த்டேக்கு நானும் தம்பியும் என்னெல்லாம் கிஃப்ட் பண்ணோன்னு தான் பார்க்க போகிறோங்க. இந்த கிஃப்ட் வந்து என்னோடய ஓன் இன்கமில் தாங்க பண்ணது. நான் வந்து ஒரு ஹோம் பேக்கர். நம்ம சப்ஸ்கிரைபராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். 2 இயர்ஸ் பேக் இதே மாதிரி ஒரு கிஃப்ட் பண்ணியிருந்தேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் என்ன கிஃப்ட் பண்ணேன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு பேங்கிள் தாங்க. இது வந்து நார்மல் பேங்கிள் இல்லை, இது வந்து இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ரெயின் ட்ராப் பேங்கிள். அம்மாவுக்கு இந்த பேங்கிள்னால் ரொம்ப பிடிக்கும். வீடியோஸ்லலாம் பார்த்துட்டு வந்து வாங்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அது எங்கே கிடைக்கும்னு எனக்கு தெரியாது. இன்னொன்று, அம்மாவுக்கு கிஃப்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா அம்மா விட்டு நான் எங்கேயுமே போக மாட்டேன். ஸோ நான் ஏதாவது பிளான் பண்ணாலும் அம்மா அதை கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி அம்மாவோட அளவு வளையல் ஒன்று கொடுத்து இந்த கிஃப்ட் வந்து வாங்கினாங்க. அம்மாவுக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பார்த்தோன்னே ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகிட்டாங்க. அம்மாக்கிட்ட காமனாக இருக்க ட்ரெஸ் கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு க்ரீன் கலர் மாதிரியும், அப்புறம் வந்து பிங்க் கலர். அவங்க நிறைய பிங்க் கலரில் தாங்க ட்ரெஸ் வச்சுருப்பாங்க. சரி, ஓகேன்னு சொல்லி இந்த 2 கலர் சூஸ் பண்ணி வாங்க சொன்னேன். இது நான் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து கிளாஸ் பேங்கிள்ங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நைட் டைம்லலாம் இதை வந்து நம்ம போட்டோன்னா நல்லா ஷைனிங்காக இருக்கும். அது மாதிரி கேர்ஃபுல்லாகவுமே ஹேண்டில் பண்ணணும். இந்த பேங்கிள்ஸ் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம். இதாங்க நெக்ஸ்ட் கிஃப்ட். இது வந்து சாரீ தாங்க. இது வந்து நான் அம்மாவை கூப்பிட்டு போயே வாங்கி கொடுத்துட்டேன். ஏன்னா அம்மாவுக்கு வந்து அவங்க வந்து பார்த்து செலக்ட் பண்ணி அப்படி தான் வந்து பிடிக்கும். நம்ம ஏதாவது வாங்கி கொடுத்துட்டோன்னா அவங்க வந்து அது பிடிக்கலன்னா போடவே மாட்டாங்க. சரி, ஓகே, நான் அம்மாவை கூப்பிட்டு போய், அம்மா உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் சில்க் சாரீ வாங்கி கொடுக்கணுன்னாங்க. ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துட்டே இருந்தேன். ஆனால் அம்மா வந்து அது பட்ஜெட் வந்து கூட போகுது, வேண்டாம், நீ வந்து நார்மலாக எனக்கு ஒரு சிம்பிளாக வாங்கி கொடுத்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேன்சி சாரீ வாங்கி கொடுத்தேன். இப்போ வந்து இந்த சாரீ ட்ரெண்டிங்கில் தாங்க இருக்குது. டிஷ்யூ காட்டன் மாதிரி இந்த சாரீ பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மாதிரி இந்த கலர் வந்து அம்மாக்கிட்டேயும் இல்லை. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1450 கிட்டே வந்துச்சு. இந்த சாரீ எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். நேரில் வந்து இந்த சாரீ ரொம்ப கலர் நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. பட் வீடியோவில் எப்படி இருக்குதுன்னு தெரியல. அதில் ஒரு கோல்டன் டிசைன் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து கிளிட்டரிங்காக நல்லா ஷைனிங்காக இருக்குது. வீடியோவில் தெரியுதான்னு எனக்கு கிளியராக தெரில. இது தாங்க சாரியோட பல்லு. அப்புறம் இதோட ப்ளவுஸ் வந்து குட்டி குட்டியாக ஒரு புட்டாஸ் போட்டு இதே கலரில் தான் இருக்கும். இதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சாரியோட ப்ளவுஸ். அப்புறம் பாடி ஃபுல்லாகவே இந்த க்ரீன் கலர் மாதிரி தாங்க வரும், ஃப்ளாரல் டிசைன் போட்டு. ஓவரால் இந்த சாரீ பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த சாரீ எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம். இது யாரோட கிஃப்ட்டுன்னு பார்த்தீங்களா, என்னோடய தம்பியோட கிஃப்ட்டு தாங்க. வெயிட்டான கிஃப்ட்டு. ஸோ இது நீங்கள் என்னென்ன பிக்சர் பார்த்தே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது வந்து ஒரு கடாய் தாங்க. அம்மா வந்து இது வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு சொல்லிட்டே இருந்தாங்க. ஸோ அதை வந்து தம்பி வாங்கி கொடுத்துட்டான். எங்கள் அம்மா நாங்கள் வந்து எங்கேயாவது வெளியே ஷாப்பிங் போனோன்னா அவங்களுக்கு என்ன திங்ஸ்லாம் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வந்து சொல்லி வச்சுருவாங்க. அம்மாவுக்கு வந்து பர்த்டே இந்த மாதிரி எதாவது கிஃப்ட் பண்ணணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணுங்கள், சரியா, அம்மா வந்து உங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கும் என் தம்பிக்கும் சரியான ஃபன்னாக இருக்குங்க. மம்மி, கிஃப்ட் பண்ணுறதுனா வந்து நாங்கள் தான் பண்ணணுமே தவிர நீங்கள் சொல்லக்கூடாது, சர்ப்ரைஸாக நாங்கள் தான் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவோம். நானும் என் தம்பியும் நீங்கள் என்ன பண்ணாலும் நான் தான் கண்டுபிடிச்சிடுவேனே அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கிஃப்ட் வந்து ஜெர்லின் அவனோட பேக்கெட் மணி வச்சு தான் வாங்கினான். உங்களோட மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. எப்படி தனியாக போய் வாங்கினா தானே யோசிக்கிறீங்க. என் வீடியோலலாம் ஒரு குட்டி பாப்பா வருவா இல்லையா, அவளோட அம்மா வந்து கூப்பிட்டு போய் தான் அவனை வாங்கி கொடுத்தாங்க. அம்மாவுக்கும் இந்த கிஃப்ட்டு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துங்க. அவங்க வந்து ரொம்ப நாள் இந்த மாதிரி ஒரு கடாய் வாங்கணும்னு ஆசைப்பட்டே இருந்தாங்க. ஸோ அவன் வந்து இது சர்ப்ரைஸாக வாங்கி கிஃப்ட் பண்ணான். இந்த கடாய் வந்து நல்ல வெயிட்டாகவும் இருந்துச்சு. ஜெர்லினோட இந்த கடாய் கிஃப்ட் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கிஃப்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரோஸ் பிளான்ட் தாங்க.
அம்மாவுக்கு ரோஸஸ்னால் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. எனக்கு வந்து ரோஸ் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது. ஸோ அம்மாவுக்கு தான் ரொம்ப ரோஸஸ்னால் பிடிக்கும். இந்த பன்னீர் ரோஸ், அப்புறம் டேபிள் ரோஸ், அதுக்கப்புறம் ஊட்டி ரோஸ் சொல்லுவாங்க அது, ரெட் கலர், அதில் பிங்க் கலர், இந்த எல்லோ கலர் கூட பிடிக்கும். ரோஸஸ்னால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வந்து ஆசையாக தலையில் வச்சுப்பாங்க. ஸோ இந்த கிஃப்ட் யார் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்டு தான் வந்து செடி கொடுத்தது. அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ரோஸ் செடி. அம்மா இதை வந்து சொல்லிகிட்டே இருந்தாங்க. அன்எக்ஸ்பெக்டட் பர்சன் கிட்டேருந்து அன்எக்ஸ்பெக்டட் கிஃப்ட்டுன்னு சொல்லி மறுநாள் வரைக்கும் இந்த செடி பற்றி பேசிகிட்டே இருந்தாங்க. ஃபைனலாக வந்து அம்மாவுக்கு எல்லா கிஃப்ட்டுமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்களும் ஹாப்பி, நாங்களும் ரொம்ப ஹாப்பி. என்னோடய சாரியை தவிர மீதி 3 கிஃப்ட்டுமே அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்ட்டு தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கிஃப்ட் எல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்டில் சொல்லுங்கள். டாட்டா பாய்.